உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். பசங்க மூலியமா வர வேண்டிய இன்கம், பணம் எல்லாமே வந்து சேரும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தேவையற்ற பிரச்சனை, தேவையில்லாம எல்லா இஷ்யூஸுமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். எந்த பிரச்சனையும் கிடையாது. எடுத்த எல்லா காரியங்களும் பெரிய ஹிட்டு. நிறைய டென்ஷன்லேருந்து வெளியே வருவீங்க. சும்மா பட்டைய கலப்பது. அதில் பெரிய ஒரு விஷயம், ஒரு 3 சப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு பயங்கரமான விருத்தி கொடுக்கப்படுது. ரொம்ப மனசோர்வோட ஒரு அனாத ஃபீலிங் இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிடும். கும்பம் 2026 அமேசிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அமேசிங்னா, குடும்பம் விருத்தி அடைகிறது. குடும்பத்துக்கு தேவையான காசு பணம் முழுமையாக வருகிறது. பெரிய பஞ்சாயத்துலேருந்து வெளியே வருவீங்க. நல்ல காசு பணம் வரும். நிறைய பேர் சும்மா பிரம்மாண்டமான வீடு, அருமையான வாகனம், கலைத்துறையில் சிறந்து விளங்குவது. நிறைய பேருக்கு கடன் அடையும். புதுசாக கடன் வாங்கணும்னு இருந்தீங்கன்னா விருத்தி அடையறதுக்காக கடன் வாங்குவீங்க. பசங்க நல்லா செட்டில் ஆவாங்க. பசங்களுக்கு கல்யாணம். பசங்க மூலியமாக வர வேண்டிய இன்கம், பணம் எல்லாமே வந்து சேரும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தேவையற்ற பிரச்சனை, தேவையில்லாமல் எல்லா இஷ்யூஸுமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். நிறைய விஷயங்களில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பட்டுன்னு நடக்கும். ஏன்னா முதல் விஷயம், இந்த பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்கிற வரைக்கும் நித்தியமும் கண்டம் பூர்ண ஆயுசு அப்படின்னு சொல்லுவோம். நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு. நித்தியமும் கண்டம்னா டெய்லியும் கீழே விழுகிறது, மேலே விழுகிறது, ஹெல்த் இஷ்யூ கொடுக்கறது, காம்ப்ளிகேஷன் கொடுக்கறது, விபரீதமான விஷயங்களை பண்ணுறது, தேவையில்லாத லவ், வயசு மூத்த விஷயங்கள்ல லவ், கல்யாணம் அவங்கள இப்போ கேட்கறதே ஒரு மாதிரி இருக்கும், அநாகரிகமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மளோ இல்லை நம்ம குடும்பத்தாரோ நம்ம கூட இருக்கிறவங்க எவனோத்தை பண்ணி நம்மளை மாட்டி விட்டுருப்பான். ஆனால் இப்போ அது எதுவுமே நடக்காது. நல்லா இருக்கும். என்ன, வயிறு அஜீரண கோளாறு, வயிறு செரிமான கோளாறு, உணவு ஃபுட்டு பைப்பில் பிரச்சனை, இதுதான் ஹெல்த்தில் ஒரே காம்ப்ளிகேஷன் கொடுக்கும். நிறைய பேருக்கு ஒரு வேலை, உத்தியோகம், நிரந்தரமான உத்தியோகம் அப்படின்னு கிடைச்சிரும். அதனால் பலமாக இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. எடுத்த எல்லா காரியங்களும் பெரிய ஹிட்டு. நிறைய டென்ஷன்லேருந்து வெளியே வருவீங்க. சும்மா பட்டையை கலப்பது. அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது. எந்த பிரச்சனையும் கிடையாது. வேறு மொழி, வேறு மதம், வேறு இனம் பேசக்கூடிய நண்பர்கள் மூலமா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் பெரிய ஒரு விஷயம், ஒரு 3 சப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு பயங்கரமான விருத்தி கொடுக்கப்படுது. அதில் என்னென்னா, அதிக வட்டிக்கு வாங்கியிருக்கக்கூடிய கடன், மருந்து மாத்திரைக்கான செலவு, ஆஸ்பத்திரி போகக்கூடிய ஸ்தானம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப மனசோர்வோட ஒரு அனாத ஃபீலிங் இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிடும். இந்த பிரச்சனைலாம் கிளியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது, தொழில் அபிவிருத்தி அடையும், தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் உங்களை நம்பி பல விஷயங்களை ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், கவர்மெண்ட் எய்டட் ஜாப்ஸ் கிடைக்கும். சூப்பராக இருக்க போகிறீங்க. இது சரியா இல்லைன்னு சொல்கிற மாதிரி இது நல்லா குடும்பம் வந்து செழிப்பாக இருக்கும். நல்ல பணம் வரும். பணங்காசுக்கு பிரச்சனையே கிடையாது, பஞ்சாயத்தே கிடையாது. ஆனால் உங்கள் குடும்பத்திலே வந்து சனியை உட்காந்துருக்காரு, அவ்வளோதான். என்ன பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு விஷயம் ஓவராக திங்க் பண்ணாதீங்க. ரொம்ப பெருசாக திங்க் பண்ணி அது சரியில்லை இது சரியில்லைன்னு திங்க் பண்ணாமல் எதுவாக இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியுங்கிற எண்ணத்தோடு இருங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கீங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சந்தோஷமும் சரி 85% இருக்குது. பொருளாதார ஏற்றம் 90%. நல்ல பணம் வரும். ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணணும், தன்வந்திரி வழிபாடு பண்ண லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர். சந்தோஷமான ஒரு நியூ இயராக 2026 இருக்கட்டும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. 2026 கல்யாணத்துக்குரிய பிராப்தம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமாக மகர ராசியில், அது மகர லக்னத்தில் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். விருச்சிக ராசியில், அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். மீனத்தில் பிறந்தவங்களுக்கும் கல்யாணம் ஆகும். கடக ராசியில் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்லேயும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். இன்ஃபேக்ட் அவங்களுக்கே நடந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. அதே மாதிரி மிதுன ராசி நண்பர்கள், சிம்மராசி நண்பர்களுடைய வீட்லையுமே கல்யாணத்துக்குரிய பிராப்தம் அமோகமாக இருக்குது. எதிர்பாராத கல்யாணம், திடீர் என்று நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுவுமே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 2026 குழந்தை பிறப்பை பற்றி ரொம்ப அதிகமாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த எந்த ஒரு வீட்லேயுமே நேச்சுரல் டெலிவரி ஆகிறதுங்கிறதே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கிறது பொதுவாக. அதனால் வந்து டெலிவரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பிராப்தம்னு எடுத்து பார்த்தோன்னா 3 ராசிகளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்பட்டே தீரும். அதில் முதல் ராசி லக்னம் விருச்சிகம். தெய்வமாக பார்த்து கடவுள் கொடுத்துருக்காண்டான்னு சொல்கிற மாதிரி.
அப்புறம் மகர ராசி நண்பர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். மீன ராசி நண்பர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். கடக ராசிக்கே நடக்கும். கடக ராசியில் அது லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி மிதுன ராசியில் அது சிம்ம ராசி நண்பர்கள் வீட்டில் யாராவது சிகிச்சை பெற்றுன்னு இருக்காங்கன்னா அவங்களுடைய வீட்லையுமே குழந்தை பிராப்தம் ஏற்படும். கண்டிப்பாக ஏற்படும். பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம், ஜாக்பாட் 2026 இன்ஃபேக்ட் எந்தெந்த ராசிகள்னு கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல கேள்விமா அது ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம். பணம் இருந்தால் எல்லா பிரச்சனையும் சால்வ் அப்படிங்கக்கூடிய மனநிலையில் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வாழ்க்கை தரம் உயர்ந்தாலும் ஒரு ஜாக்பாட் தான் வரும். ஸோ ஜாக்பாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மிதுனம், துலாம், கும்பத்திற்கு நல்ல பணம் வரும். வாழ்க்கையின் தரம் உயரக்கூடிய பிராப்தம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக மீனம், விருச்சிகம், கடகம் இவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஃபீலிங். வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், மங்கள காரியங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த 2026 கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். முக்கியமாக கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரிஷபம், மகரம், அதே மாதிரி விருச்சிகத்துக்கும் மீனத்துக்கும் ப்ரமோஷனுக்குரிய பிராப்தம் 100% இருக்குது. அதனால் உங்களுக்கு ப்ரமோஷன் வருங்கிறதுல நீங்கள் ஊர்ஜிதமாக இருக்கலாம். அது நடந்தே தீரும். ஆமாம், லாபஸ்தானத்துக்கு குரு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஆஃப்டர் ஜூன் நடக்கும். ஜூனுக்கு முன்னாடின்னு பார்த்தோம்னா சிம்ஹம், மேஷம், தனுசு இவங்களுக்கெல்லாம் சான்ஸ் வந்து ரொம்ப பலமாக இருக்குது. துலாத்துக்கும் நல்லா இருக்குது. ஸோ மோரலஸ் திங்ஸ் ஆர் குட், நத்திங் டு வரி. தைரியமாக இருங்க. கன்ஃபார்மாக சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் 2026 பொதுவாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு கடகம் கவனமாக இருக்கணும். கடகம் மெயினாக ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பம் வந்து ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விரயத்தில் உட்காந்துருக்கிறதுனால சிம்மராசி நண்பர்கள் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 3 ராசிகள் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தில் பார்த்துட்டோம்னா ஒரு பிரச்சனை இருக்காது. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அண்ட் அட் தி சேம் மீனமும் கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கணும். ஏன்னா சடனாக வக்கரமாகுது, சனி நார்மலைஸ் ஆகுது. ஜாதகத்தில் லக்னத்தில் சனி இருந்தாலும் சரி, ராசியில் சனி இருந்தாலும் சரி, பொதுவாக ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கணும். இதுக்கு சிம்பிள் சொல்யூஷனே ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயருக்கு போய் வெண்ணெய் காப்பு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் பாவம் விருத்தி அடையும். ஆயுள் பாவத்துக்குரிய காரகனே சனி தான். அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்தானம்ங்கிறது ஆஞ்சநேயர் தான். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தெரியுமா இருக்கலாம். நீட்டை பொறுத்த வரைக்கும் 2026 நீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பலன்னு சொல்லக்கூடியது விருச்சிகம், கடகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம். அது மட்டும் இல்லாமல் ஜூனுக்கு அப்புறம் தான் எப்படி இருந்தாலும் ஜாயின் பண்ண போகிறாங்க. அதனால் கன்னி, ரிஷபம், மகரமுக்கும் சான்சஸ் ஆர் வெரி பிரைட் இன்ஃபேக்ட். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. எல்லா குழந்தைகளும் நல்லா படித்து நீட்டில் கிளியர் பண்ணி நல்லா மெடிசன் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு விதத்தில் பார்த்தா நெக்ஸ்ட் இயர் நீட்டோடைய விஷயங்களை வந்து இந்த ஸ்க்ரூட்டினி இதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காமல் கொஞ்சம் ஏதாவது மினிமல் பண்ணலாம். சம்டைம்ஸ் நீட்டே இல்லாமல் கூட போகலாம். அது தெய்வம் அனுக்கிறோம், நம்ம கிடையாது. ஆனால் நேச்சுரலாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஆமாம். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.